Hello friends, welcome to Gokul Tech. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா SQL என்ன, அதோட யூசஸ் என்னன்னு, அது எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல SQL எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதாவது மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றதுங்கறத போட்டுக்கிறோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு சண்டே SQL சீரியஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எவ்ரி சண்டே நம்ம SQL வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு கிளிம்ஸ் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாட் இஸ் SQL அண்ட் அதனோட யூசஸ், அது ரியல் லைஃப்ல, அதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல நான் அதை எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் SQLனா எல்லாருக்கும் தெரியும். SQL அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜோட ஷார்ட் ஃபார்ம் அப்ரிவேஷன் தான் வந்து SQL அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா SQL stands for structured query language இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய அப்ரிவேஷன். இதுல என்ன query language, என்ன ஸ்ட்ரக்சர், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு டேட்டாபேஸ்ல வந்து மல்டிபிள் டேட்டா இருக்கும். அதை வந்து ஒரு ப்ராப்பரான query மூலயமா நம்ம எடுத்துக்க போறோம். அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஸோ இன்னும் டீட்டெயில்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம SQL டேட்டாபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம், இது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாயோட சேலரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு டேட்டாபேஸ் நம்ம ரெடி பண்றோம். அதுல வந்து காம்பினேஷன் ஆஃப் எம்ப்ளாயி டேட்டாபேஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். அடுத்து இன்னொரு இது பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க்கிங் பீப்புளோட டேட்டாபேஸ் இருக்கு. ஒர்க்கிங் பீப்புளோட டீடைல்ஸ் இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பீப்புளோட டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படித்தான் ஒரு டேட்டாபேஸ்ங்கிறது அதாவது டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா ஒரு மல்டிபிள் டேட்டா செட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா சேர்ந்ததுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டாபேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் எப்படி எடுக்க போறேன். ஸோ எனக்கு வந்து இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ்ல எனக்கு வந்துட்டு எம்ப்ளாயி டீடைல்ஸ் இங்க இருக்கு, ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் இருக்கு, பிசினஸ் பீப்புள், ஒர்க்கிங் பீப்புளோட டீடைல்ஸ் இங்க இருக்கு. ஆனா இப்போ எனக்கு இதுல வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் வந்து எம்ப்ளாயோட டீடைல்ஸ் மட்டும்தான் வேணும். எனக்கு அவுட்புட்டா என்னோட ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம அவுட்புட், நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ். இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம இங்க எடுக்க போறோம். அதுக்கு கனெக்ட் பண்ண போறதுதான் வந்து நம்ம SQL. ஸோ SQL query, அந்த query மூலயமா தான் நாம வந்து எடுக்க போறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு டேட்டாபேஸ்ல மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா இருக்கு. எனக்கு தேவையானது எம்ப்ளாயி டீடைல்ஸ் மட்டும். அதுக்கு நான் எதை வச்சு எடுக்க போறேன், query வச்சு எடுக்க போறேன். ஸோ இந்த query தான் வந்து SQL. ஸோ SQL யூஸ் பண்ணி ஒரு பெரிய வாஸ்டான மல்டிபிள் கைண்ட் ஆஃப் டேட்டா இருக்கிறது வந்து எனக்கு தேவையான டேட்டா மட்டும் நான் எடுக்கிறதுக்கு தான் வந்து SQL யூஸ் ஆகுது. இதை நான் ரியல் லைஃப் சினாரியோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய டேட்டாபேஸ்க்குள்ள எனக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி டீடைல்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து எனக்கு வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் மட்டும் இருக்கு. இதுல ஒரு கம்பெனின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எம்ப்ளாயி டீடைல்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அவங்களோட அட்ரஸ் அண்ட் அவங்க எப்படி, அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டர் எல்லாமே இருக்கும். ஸோ இதுல இருந்து இப்போ சப்போஸ் நான் வந்து அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணணும், ஒருவேளை அவங்க அவுட் ஆஃப் ரீச், அவங்க வந்து ஆஃபீஸ்ல இல்லை அப்படிங்கிறப்போ நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பெரிய டேட்டாபேஸ்ல எம்ப்ளாயீஸ்க்குள்ள இருந்து எனக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் வேணுங்கிறத நான் எப்படி எடுக்கிறது, அதுக்கு ஹெல்ப் பண்றது தான்
அந்த SQL query. ஸோ அது ரிலேட்டடான நான் ஒரு query போட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் வேணுங்கிற டிசைட் அவுட்புட், அதாவது எனக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ்ங்கிறது இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஃபார்ம் டேபிள்ல இருந்து டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு எடுத்து கொடுத்தது. ஸோ இதுக்கு தான் நம்ம SQL யூஸ் பண்றோம். ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோல. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண MS SQL சர்வர்ல எப்படி டேபிள் கிரியேட் பண்ண போறோம், அதுல எப்படி வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண போறோம், அந்த இன்செர்ட் பண்ண வேல்யூல இருந்து நம்ம வேணுங்கிறத நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோகுல் டெக்குடன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.